என் தங்கப்பிள்ளையே, ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய கிழமை. இந்த நாளில் இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் பல நல்ல திருப்பங்களும் நடக்கும். அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நம்பிக்கையோடு செய்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்ததை எல்லாம் நிச்சயமாக அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கு என்னவெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் சரியாகவும் நான் உனக்கு தரமாகவும் கொடுப்பேன். அம்மா, ஆவணி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை, ஆவணி மாதத்தினுடைய கடைசி நாள் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், நீ ஏற்றக்கூடிய இந்த தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியை நிகழ்த்தி கொடுக்கும். குறிப்பாக நீ ஏற்றுகின்ற தீபத்தினுள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ போட்டுத்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் மலர, எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க, உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கு நன்மைகள் பிறக்க, நீ எந்த நேரத்திலும் எல்லாமுமாக எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை கவனத்தில் கொண்டு இந்த வராகி உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா நிலைமையும் நமக்கு மாறும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு மாற்றங்களை தரும். எந்த இடத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை தெரிவுபடுத்தி கொடுக்கட்டும். உனக்கான மாற்றங்களை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்கட்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நினைத்து கலங்காமல் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் அந்த இடத்தில் நின்றே நீ என் கைகளிலிருந்து எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி நான் உன்னுடைய பிள்ளையாக எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தருணங்களை நீ விட்டுவிடாமல் உனக்காக நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உன் கைகளில் எப்பொழுதுமே கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. முன்பு எந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய மனதிற்குள் பல தெளிவுகள் ஏற்பட்டதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை குழப்புகின்றது. முன்பு எதுவெல்லாம் உன்னை குழப்பியதோ இப்பொழுது அதுவெல்லாம் உனக்கு தெளிவை தந்திருக்கிறது. அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? இதுவும் மாறும். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் என்பதுதானே உண்மை. இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நீ எல்லா விஷயங்களையும் அடைவாய் என்பதுதானே உண்மை. உன்னோடு எந்த இடத்தில் இந்த வராகி நின்று உன் வாழ்க்கையை பற்றி சொல்கிறேனோ அந்த இடத்தில் சில அதிசயங்களை நீ காண வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த இடத்தில் உனக்கும் சில நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் நின்று எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ சந்தித்திருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றுமே இனி சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கலங்காமல் ஒவ்வொன்றிலும் நீ தெளிவாக உனக்கு விரும்பியதை நிறைவாக பெற்றுக்கொள்ள முன் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நாம் கலங்க வேண்டாம். எந்த இடத்திலும் நின்று நாம் தயங்க வேண்டாம். நமக்கென கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் சர்வ நிச்சயமான மாற்றத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி நினைத்தது போல் இந்த வாழ்க்கையில் நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய். எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற மனநிலைக்கும் நீ வந்து விட்டாய். என் குழந்தையை, பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது கந்தனுக்கு உகந்த நாள். அதனால் இன்று நீ தீபம் ஏற்ற முதலாவது எடுக்க வேண்டிய பொருள் கந்தனுக்கு உகந்த வெற்றிலை. இரண்டாவதாக உனக்கு தேவைப்படுவது ஒரு மண்ணாலான அகல் விளக்கு. இந்த வெற்றிலையின் மீது தீபம் ஏற்றுவது நீ எப்பொழுதும் செய்கின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்குள் போடுகின்ற பொருள் நீ அவ்வளவு எளிதில் தெரிந்து வைத்திருக்க மாட்டாய். ஒருவேளை தெரிந்து வைத்திருந்தாலும் பரவாயில்லை, அதனை நீ செய்துவிடு.
தெரியாத பிள்ளைகளுக்கும் இதனை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஒளித்து மறைத்து செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. எல்லோருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ இல்லையோ, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீக்கிவிடும். அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் நீக்கிவிடும். என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இனி எல்லாவற்றிலுமே உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தரும், ஏது தரும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். நீ எதையுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் நான் வருவதும், இந்த சூழ்நிலையை உனக்கென நான் கொடுப்பதும் என்னுடைய பொறுப்பு. இவை அத்தனையிலும் நான் எந்நாளும் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர கவனமாக இருக்கிறேன். வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கவில்லை என்று நீ எதிர்பார்ப்பது போல, நீயும் அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று சரியாக புரிய வந்துவிடும் அல்லவா? இத்தனை நேரம் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தேனோ அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவு கொண்டாயானால் உனக்கு எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு சரியாகவே பலனும் கிடைத்துவிடும் என்பதனை மறக்காதே. நாம் ஏற்றுகின்ற தீபம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை நடத்தும் என்பது முதலில் புரிந்துவிட்டது என்றால் நாம் எப்பொழுதும் எதையுமே இந்த வாழ்க்கையில் தவறவிட மாட்டோம். எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட மாட்டோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இத்தனை நாளும் உனக்கு நான் சொன்னது போலத்தான் இனியும் எதையுமே சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்துதான் அதை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, வெற்றிலை வைத்து விட்டாய், அதன் மீது அகல் விளக்கையும் வைத்து விட்டாய், நெய் அல்லது எண்ணெயும் ஊற்றிவிட்டாய், பஞ்சு திரி போட்டு விட்டாய். இதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இதற்குள் நீ பச்சை கற்பூரத்தை போட்டு இந்த தீபத்தை ஏற்று. முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, அத்தனை தெய்வங்களும் இன்று உன் இல்லத்தில் நின்று உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பார்கள். தெய்வங்கள் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டாலே போதும், உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, மண்களம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார்கள். அதே நேரம் வெண்களம் கவிழ்ந்தபோது அதனை வேணும் என்று பேணுவார்கள். இதுதானே உண்மை நிலை. எப்பொழுதுமே நாம் இதையெல்லாம் நம் களம் கவிழ்ந்த பொழுது நாரும் என்று போடுவார்கள். அதை என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய உடல் இந்த உலகை விட்டு சென்று விட்ட பிறகு அந்த உடல் அழுகி நாறி போகும் என்று நாம் அதனை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைப்போம். எல்லாமுமே மாயை, எல்லா விஷயங்களும் மாயை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வரிகளை எல்லாம் எப்பொழுதுமே நீ கேட்காத நாள் இல்லை அல்லவா? சிவ வாக்கியத்தை கேட்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த அற்புத வரிகளுக்கான அர்த்தங்களை புரிந்து கொண்டு நிச்சயமாக அதன்படி வாழ வேண்டும். மண் பானை உடைந்த பொழுது அது தேவைப்படும் என அடுக்கி வைப்பார்கள். வெண்கல பாத்திரம் கவிழ்ந்து நசுங்கி போனால் அது வேண்டும் என்று பாதுகாத்து வைப்பார்கள். ஆனால் உன் உடலிலிருந்து உயிர் பிரிந்து நீ இறந்து போனால் இது ஒரு பிணம், இதை வைத்திருந்தால் நாரும் என்று சொல்லி குழி வெட்டி அதில் போட்டு மூடிவிடுவார்கள் அல்லது எரித்து விடுவார்கள்.
உற்றார் உறவினர் எல்லாம் உன் உடம்பை வேண்டாம் என்று தனித்து ஒதுக்கிய போது ஒரு காசுக்கும் உதவாத உன் உடலின் மீது ஏறி நின்று உனக்கு நான் இருக்கிறேன், நீ நின்று ஆடிய மாயம்தான் என்ன மாயமோ என்று சொல்லக்கூடியதுதான் இந்த விஷயம். இறுதியில் உன்னுடைய பூத உடல் எதற்குமே உதவாது. ஆனால் நம்மோடு இறுதி வரை இருக்கக்கூடிய அந்த ஈசன் ஒருவர் மட்டும்தான் அந்த நிலையிலும் உன்னை தேடி வருவார் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வங்கள் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களிலும் உனக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எல்லா நேரத்திலுமே உனக்கு பேரதிர்ஷ்டங்களும் மிக பெரிய வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்காக இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கியதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை பாடத்தையும் நீ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் யாரையும் அதிகமாக நம்பிவிடக்கூடாது. உன்னிடம் மற்றவர்களை பற்றி பேசிவிட்டு மற்றவர்களிடம் சென்று உன்னை பற்றி பேசும் கேவலமான மனிதர்கள் வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் சில மறக்க முடியாத அனுபவங்கள் உனக்கு இருக்கிறதல்லவா? அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒன்று, நீ இருட்டில் இருக்கும் பொழுது விளக்குடன் வந்த மனிதர்களை ஒருபோதும் நீ இந்த வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அவர்களை ஒருபொழுதும் நீ ஒதுக்கி வைக்கக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையின் அன்பு உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு அற்புதங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இதையெல்லாம் கடந்து நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை காக்க உன் தாய் உன் முன்னால் வரும் பொழுது உனக்கு இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் எடுத்துச் சொல்ல வரும் பொழுது நான் ஒரு நொடியிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எதற்காக உனக்கு இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்ததோ, எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து உன்னை வேதனைப்படுத்தியதோ, எல்லா வேதனைகளும் தாண்டி உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா கஷ்டங்களையும் கடந்து உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி நினைத்தது போல எல்லாவற்றிலும் நான் உடனிருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டு விடாதே. அம்மா உனக்கு இத்தனை காலம் சொல்லிக் கொடுத்த எல்லா கஷ்டங்களும் இனிமேல் நிச்சயமாக உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனையோ விஷயங்களை எல்லாம் தாண்டிய பிறகும் இனி உனக்கு என்ன நடந்திருந்தாலும் உன் வாழ்க்கை அம்மாவின் கைகளில் அற்புதமாக மாறி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து கொடுப்பதை எந்த இடத்திலும் விட்டுவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து கலங்கி விடாதே. உனக்கென்று நான் நிச்சயமாக நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் காலம் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வெற்றியை நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் நான் உனக்கு
உறுதுணையாக இருப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.